வணக்கம். நெருப்பு தமிழன். பரோட்டா சூரி அப்படிங்கிற ஒரு யோக்கியம் வரான், இந்த சொம்பு எடுத்துங்க இந்த பக்கம் வைங்க அப்படின்னு சொல்லலாம். பரோட்டா சூரியை பற்றி நான் ஏற்கனவே பல காணொலிகள் வெளியிட்டிருக்கிறேன். இருந்தாலும் இப்போ சொல்கிறேன். சினிமா துறை உலகத்திலேயே ஒரு பெரிய விஷப்பாம்பு, ஒரு விஷச்செடி, ஒரு நச்சுத்தன்மை கொண்டவன் அப்படின்னா மிக முக்கியமான இந்த பரோட்டா சூரிங்கிற பிராடுகார பையன், 1 நம்பர் பிராடுகார பையன். இவன் என்னமோ பெரிய வாழ்க்கையில் இதை கடந்து வந்தேன் அதை கடந்து வந்தேன் அப்படின்னு உருட்டுவான். அதெல்லாம் இல்லைங்க. முதலாக இவனை உருவாக்குனது யாரு தெரியுமா? இந்த வின்னர் படத்துலலாம் இவனை கொண்டு போய் ஒரு ஓரமாக அந்த மலைகளில் ஒரு படம் எடுத்திருப்பாங்க, பாறையில் ஷூட்டிங்கு, அதில் போட்டு விட்டாங்களாம். கொண்டு போய் அங்கே நில்றா அப்படின்னு. இவனை சினிமாவுக்கு ஃப்ரேமுக்கு கொண்டு வந்து இவனை நிறுத்தினது யாரு தெரியுமா? நம்ம போண்டா மணியண்ணன் தான், ஈழத்து தமிழர். அவர் தான் இவனை கொண்டு வந்தார். அவர் செத்ததுக்கு இவன் போனானா? அவர் போராடிக்கிட்டு இருக்கும்போது இவன் ஏதாவது பண உதவி பண்ணானா? எதையுமே பண்ணலை. அப்படிப்பட்ட 1 நம்பர் அயோக்கியம். இவன் கூட 10 வருஷம் 15 வருஷம் இருந்த ரூம்மேட்ஸாக இருந்தாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இது வரைக்கும் ஒரு நயா பைசா கூட செலவு பண்ணாதவன். கொட்டாங்குச்சி இவனோட 9 வருஷம் ரூம்மேட்டு. ஆனால் அவருடைய படத்துக்கு ஒரே ஒரு ப்ரொமோஷன் கொடுறா அப்படின்னா கடைசி வரைக்கும் வரல. அதுக்கப்புறம் இந்த பில்டிங்லாம் பார்க்கும்போது நான் வெள்ளையடித்தேன் அப்படின்னு வீராப்பி பேசிக்கிட்டு ஃப்ளாஷ்பேக்கு கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கிறான். 1 நம்பர் அயோக்கிய பையன் இவன். சிவகார்த்திகேயன் இவனுங்கெல்லாம் குட்டிச்சவரு பயிலுங்க. அந்த அளவுக்கு சிவகார்த்திகேயனை பற்றி நம்ம அப்புறம் பேசிப்போம். இவன் அவ்வளோ பெரிய அயோக்கிய பையங்க. தன்னோடு வாழ்ந்த அவனோடு கஷ்டப்பட்ட யாருக்குமே எந்த உதவியும் செய்யாத இவன் தான் அங்கங்கே ஹோட்டல் திறக்கிறான், இன்றைக்கி சம்பாதிக்கிறான், ஹீரோவை நடிக்கிறான், இதெல்லாம் பண்ணுறான்ல. யாருக்குமே இது வரைக்கும் சினிமா துறையில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு கூட ஒரு பைசா செய்யாத ஒரே ஒரு திருட்டு பையன், 1 நம்பர் மொல்ல மாதிரி பையன். ஒரு காலத்தில் இவெல்லாம் நாசமாக போவான், செத்து போவான். இவனெல்லாம் போகும்போது அடிபட்டு சாவான் அப்படின்னா நான் இவனை சொல்லுவேன். ஏன்னா எனக்கு இவனை பற்றி நல்லா தெரியும். அதனால தான் இதை இவ்வளவு ஆணித்தனமாக நான் அடித்து சொல்கிறேன். பரோட்டா சூரி அப்படிங்கிற யோக்கிய வர்றான், செம்படுத்து உள்ளவைனா 1 நம்பர் உலக திருடன் இவன்.